ஒரு அழகான கிராமத்தின் அருகே பெரிய மரங்கள் நிறைந்த ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் பல பறவைகள், விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த பறவைகளில் ஒரு சிறிய குருவி மிகவும் அன்பானதும் உதவிகரமானதும் ஆக இருந்தது. அதன் பெயர் சிட்டு. சிட்டு தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்து தோட்டம் முழுவதும் பறந்து தன் நண்பர்களை சந்தித்து பேசும். யாருக்காவது கஷ்டம் என்றால் உடனே உதவ ஓடிவிடும். அதனால் எல்லா விலங்குகளும் சிட்டுவை மிகவும் விரும்பினார்கள். ஒரு நாள் கோடைக்காலம் வந்ததால் தோட்டத்தில் தண்ணீர் குறைந்து விட்டது. சிறிய குளம் முழுவதும் வறண்டு போனது. பறவைகளும் விலங்குகளும் தண்ணீர் கிடைக்காமல் மிகவும் கஷ்டப்பட்டனர். சில பறவைகள் மற்ற இடங்களுக்கு பறந்து செல்ல முடிவு செய்தன. ஆனால் சிட்டு அப்படி செய்யவில்லை. நாம் ஒன்றாக முயற்சி செய்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்று சிட்டு சொன்னது. சிட்டு எல்லா பறவைகளையும் விலங்குகளையும் கூட்டி பேசினது. யானை, முயல், குரங்கு, மயில் ஆகிய அனைவரும் சேர்ந்தனர். யானை அருகிலிருந்த ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வர உதவியது. குரங்குகள் பழைய கிணற்றை சுத்தம் செய்தன. சிட்டு மற்ற பறவைகளுடன் சேர்ந்து மனிதர்கள் வைத்திருந்த ஒரு பாத்திரத்தில் மழைநீரை சேகரித்தது. சில நாட்களில் தோட்டத்தில் மீண்டும் தண்ணீர் கிடைக்கத் தொடங்கியது. எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். தோட்டம் மீண்டும் பசுமையாக மாறியது. எல்லா விலங்குகளும் சிட்டுவை பாராட்டினார்கள். முயல் சொன்னது, சிட்டு, நீ சின்ன பறவையாக இருந்தாலும் உன் மனம் மிகவும் பெரியது. சிட்டு சிரித்துக்கொண்டு, நாம் எல்லோரும் நல்ல மனதுடன் உதவினால் எந்த பிரச்சனையும் பெரியதாக இருக்காது என்றது. அந்த நாளிலிருந்து அந்த தோட்டத்தில் உள்ள அனைவரும் ஒன்றுபட்டு வாழத் தொடங்கினர். சிட்டுவின் நல்ல மனமும் உதவும் குணமும் அனைவருக்கும் ஒரு நல்ல பாடமாக இருந்தது. நெறிப்பாடம்: நல்ல மனமும் ஒற்றுமையும் இருந்தால் எந்த சிக்கலையும் தீர்க்க முடியும்.